யாரை பார்த்து அன்னைக்கு மூளை வாங்கி குடிக்கும் போது உனக்கு தெரியலையா? அன்னைக்கு யாரை இன்னைக்கு 5 நாள் மூளை குடிச்சாதான் மாய் கொண்டை கட்டிக்கிச்சு. என்ன பண்ணுங்க? நாங்கள் இங்கே பாரத சொற்பொழிவை சொல்லிக் கொண்டு வருகிறோம். எத்தனை நாளா சொல்றீங்க? 22 நாளா. இன்னைக்கு 23வது நாள். ஓ, 23 நாளா? ஏங்க ஐயா நாட்டாமக்காரரையா 23 நாளா சொல்றாராமே. ஒரு கொட்டை பாக்க தூக்கி மேல போட்டா அந்த கொட்டை பாக்க கீழே வரதுக்குள்ள ராமாயணம் பாரதம் ஒரே நிமிஷம் சொல்லிடுவாங்க. சொல்ல முடியுமா? வேணா இந்த வேணா அப்புறம் இந்த பால் இவருக்கு 50,000 கூட்டாடிக்கு இன்னும் ஒரு 50,000 சேர்த்து கொடுத்தா கூட பரவாயில்ல. அன்னைக்கு வேடிக்கை சாப்பாடு சாப்பாடு. ஆமா, மேல ஒரு கொட்டை பாக்கு ஆமா அவன் வச்சுனே தூங்குறான். நீங்க கேட்க முடியாத கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. மேல போய் இந்த பூமியில வர்றதுக்குள்ள ஒரே வர சொல்றேன். தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க 23 நாளா சொல்றேன் புக்க வச்சுக்கினேன். உனக்கு தெரியுமா இந்த கதை? ஒரு மோர் விக்கிற பொம்பளைக்கு தெரியா? யாரால தெரியுமா? ராமாயணம் யாரால, பாரதம் யாரால? ராமாயணம் எதுக்கு, பாரதம் எதுக்கு சொல்லு. சொல்லுமா? ராமாயணம் பொன்னால, பாரதம் மண்ணால. தெரியாது. ஆமா, நீங்க ஒரு 50 ரூபாய் நீ போட்டியாங்க. உங்க கால காட்டுங்க கொட்டை மேல போய் வரதுக்குள்ள ராமாயணம் பெண்ணால, பாரதம் மண்ணால. இப்ப எங்களை இணைச்சவங்களா நினைப்பீங்களா? இல்ல, மகளும் மாட்டி வந்துக்கிறவங்க போய் அப்பமா நினைக்கிறேன். மகளா மாட்டுக்காரன் சரி கிடையாது. எங்க மாடு 2 லட்சம் பசுக்கள் இருந்தது விளாடபுரத்திலே. வடகோடி 2 லட்சம், தென்கோடிக்கானுக்கு 2 லட்சம். ஏன் சொல்றேன்னா, இப்ப மெட்ராஸ்ல பன்னீர் தேனாம்பேட்டையில 13 நாள் நாடகம் போகும். இதே போல மாடுபிடி நிகழ்ச்சி நடக்கும். அந்த டவுன்ல எங்க இருந்து வருமோ தெரியாது, வண்ண வண்ணமான மாடு, 20 லிட்டர் கறக்கிற மாடு கூட வரும். உண்மையில அது கழுகு நல்லா குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு வண்ண வண்ணமா அந்த கொம்புல பேண்ட் கொண்டு கொடுத்த மாதிரி கொடுத்து அதுக்கு வண்ண வண்ணமா குளம்னு கட்டி வரும்.